வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினம்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. தலைப்பை கேட்டவுடன் இது கேட்டு கேட்டு புளித்து போன பழைய செய்தி என்று உங்களுக்குள் தோன்றும். செய்தி பழையதுதான், ஆனால் அதை நாம் அணுகும் கோணம், அனுபவிக்கும் முறை புதியது. இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட நான்கும் பெண் பாலினத்தாரிடம் இருக்க வேண்டிய குணங்கள் என்பதை பல சொற்பொழிவுகள் வாயிலாகவும் புத்தகங்கள் வாயிலாகவும் நாம் ஏற்கனவே நன்கு அறிந்திருக்கின்றோம். இயல்புகள் என்பன புறத்தே இருந்து புதிதாக பெறப்படுபவைகள் அல்ல. இவைகள் என்றென்றும் நம்முள்ளே நிரந்தரமாக இருப்பது என்று புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் வடமொழி சொரூபம் என்ற வார்த்தையால் குறிக்கின்றது. சொரூபம், உண்மை, இயல்பு, இயற்கை போன்ற வார்த்தைகள் உணர்த்தும் பொருள் ஒன்றுதான். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனித்தனி சிறப்பு இயல்புகளை இறைவன் கொடையாக வழங்கி இருக்கின்றான். ஒரு உயிரினத்தின் அல்லது ஒரு பாலினத்தின் இயல்பு மற்றொரு உயிரினத்திலோ பாலினத்திலோ இருக்கவே இருக்காது என்பதுதான் படைப்பின் சிறப்பம்சம். இத்துணை சிறப்புக்கு உரிய இயல்பை நாம் உணர்வதும் இல்லை, மதிப்பதும் இல்லை, வெளிப்பட அனுமதிப்பதும் இல்லை. நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பல அடையாள முகமுடிகளை போட்டுக்கொண்டும் அகங்காரம் என்ற வண்ணப்பூச்சினை கொண்டு அலங்கரித்து கொண்டும் உண்மை இயல்புகளை வெளிப்படுத்த தயங்கிக் கொண்டு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோம். மனிதர்களைத் தவிர பிற உயிரினங்கள் அனைத்தும் தத்தம் உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தி இன்பமாக வாழ்கின்றன. மனிதர்கள் என்ற உயிரினத்திடம் மனம் என்கின்ற தலம் முழு வீச்சில் இயங்குவதால் மனிதர்கள் இயல்புகளிலிருந்து விலகிச் சென்று வாழும் உயிரினமாக மாறியிருக்கின்றார்கள். அதாவது இயல்புகளின் அடிப்படையில் வாழாமல் மனதின் வசத்தில் அல்லது போக்கில் வாழும் உயிரினமாக மனித இனம் இருக்கின்றது. எனவேதான் மனதன் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டான். பின்னாளில் இந்த பெயர் மனிதன் என்று மாறியது. பாலினங்களில் ஆண் பெண் என்ற இருவகை பாலினங்களை உருவாக்கி இரு பாலினத்தாருக்கும் தனித்தனி சிறப்பு இயல்புகளையும் இறைவன் வழங்கியிருக்கின்றான். அறிவு பொருளாகவும் ஆனந்த பொருளாகவும் நிலைத்த பொருளாகவும் இருக்கும் இறைவன் ஒருபோதும் பொருத்தமற்றதை செய்ய மாட்டான். என்ன நோக்கத்திற்காக இறைவன் இயல்புகளை வழங்கியிருக்கின்றான் என்பதை முறையாக புரிந்து கொள்ளாத மூடர்கள் கூட்டம்தான் பெண் ஆணுக்கு சமம் என்று கூவி கூவி கூத்தாடுகின்றார்கள். இயல்புகளை மதிக்காமல் இருக்கின்றார்கள். வெளிப்பட அனுமதி மறுக்கின்றார்கள். இவ்வாறு இயல்புகள் வெளிப்பட தடை உண்டாக்கியவர்களுக்காக நாம் கொடுத்த பெயர்கள்தான் பெண்ணியவாதிகள், சமூக நீதி காவலர்கள், பெண் உரிமை பேசும் பெரியோர்கள், சமத்துவ விதையை விதைக்க வந்த சகலகலா வல்லவர்கள் என்ற பல பெயர்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவர்களுடைய செயல்களை பார்த்தால் பெண்களின் விடுதலைக்கு போராடும் போராளிகள் போன்று தோன்றும். ஆனால் உண்மையில் இவர்களால் தான் பெண் பாலினமே அழிந்து கொண்டிருக்கின்றது என்று புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய நிலையில் இதனை எவரும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. பெண் உரிமை பேசும் இத்தகையவர்கள் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு விவாதிக்கும் விடயம் சமம் என்ற கோட்பாடு. சமம் என்பது வேறு, சமமாய் நடத்துதல் என்பது வேறு என்ற புரிதல் இவர்களிடம் இல்லை. இறைவனின் படைப்புகளில் சமம் என்று எதுவுமே இங்கு இல்லை என்பதனை ஆசான் செந்தமிழன் அவர்கள் பல விளக்க உரைகள் வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஒரு நல்ல நாகரிகமான மேம்பட்ட சமுதாயம் உருவாக தேவையான முக்கிய கருத்து சமமாக பாவித்தல் அல்லது சமமாய் நடத்துதல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எவருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. ஆனால் இரு வேறுபட்ட இயல்புகள் ஒன்றுக்கொன்று சமம் என்று கூறும் கருத்து சமூகத்தை தவறான பாதைக்கு அழைத்துச் சென்றுவிடும். இத்தகைய தவறான பாதையில்தான் இன்றைய சமூகம் பயணித்து கொண்டிருக்கிறது. இயல்புகளை ஒரு முக்கிய காரணம் பற்றித்தான் உயிரினங்களுக்கும் பாலினங்களுக்கும் இறைவன் கொடையாக வழங்கி இருக்கின்றான்.
அகங்கார செழிப்பில் வாழும் நமக்கு கொடையின் அருமைகள் பெருமைகள் புரியவில்லை. தனித்தனி சிறப்பு இயல்புகள் ஏன் வழங்கப்பட்டிருக்கின்றன, இறைவனின் உண்மை நோக்கம் என்ன என்று புரிந்து கொள்ளாதவர்கள்தான் இது உயர்வு, இது தாழ்வு, இது சிறப்பு, இது இழிவு என்று இயல்புகளையே சிதைத்தார்கள். இதன் காரணமாகத்தான் பெண் பாலினம் தாழ்வானது என்றும் ஆண் பாலினம் மேலானது என்றும் மக்கள் கருதத் துவங்கினார்கள். சமூகத்தில் நிலவுகின்ற இந்த வேறுபாடுகளை நாங்கள் களைகின்றோம் என்று களம் இறங்கிய சிலர் தங்களை பெண்ணியவாதிகள் என்று அழைத்து கொண்டு தவறான பிரச்சாரங்களை செய்ய துவங்கினார்கள். அதாவது இரு பாலினத்தாரும் அவரவர் இயல்புகளின் அடிப்படையில் சமமாய் நடத்தப்பட வேண்டும் என்று கூறுவதற்கு பதிலாக இரு பாலினமும் சமம் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். ஏற்கனவே ஆண்களின் அடிமைத்தனத்தில் சிக்கித் தவித்த பெண்களுக்கு இந்த சமம் என்ற கருத்து மிகவும் பிடித்து போய்விட்டது. ஆணுக்கு பெண் சமம் என்ற கோஷத்தை பலமாக பெண்கள் எழுப்பத் துவங்கினார்கள். விளைவு, பெண்கள் தங்கள் உண்மை இயல்புகளை தொலைத்து நிர்கதியாய் நிற்கின்றார்கள். இந்த பேருண்மையை முதலில் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று தலைப்பினை தந்துவிட்டு சம்பந்தமே இல்லாமல் ஏதேதோ பேசுவதாக கருதாதீர்கள். இயல்புகள் என்பன என்ன, அது ஏன் முக்கியம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற இயல்புகளின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்பதன் பொருள் என்னவென்று 2 நிமிடங்களில் கூறிச் சென்றுவிட இயலும். அவ்வாறு கூறிச் செல்வதால் பயன் ஏதுமில்லை என்பதை உணர்ந்ததினால்தான் இயல்புகளின் முக்கியத்துவத்தை பற்றி கூறியிருக்கிறேன். இயல்புகள் என்பன ஒவ்வொரு உயிரினத்தின் தனித்தன்மைகள் மற்றும் உரிமை. இயல்புகளை சிதைக்கும் அதிகாரம் எவருக்குமே இங்கு வழங்கப்படவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். பெண் பாலினத்தை அடிமைப்படுத்துவதற்காக ஆண் பாலினம் திட்டமிட்டு அரங்கேற்றிய நாடகம்தான் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு போன்ற பட்டியல் என்பது பலரின் வாதமாக இருக்கின்றது. இதில் துளியும் உண்மையில்லை. இயல்புகளின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் இவ்வாறு பேசுவார்கள். இயல்புகளை புரிந்து கொண்டவர்கள் அவைகளை ரசிப்பார்கள், மதிப்பார்கள், போற்றி பாதுகாப்பார்கள். இயல்புகளை ஒன்றுடன் ஒன்று ஒப்பீடு செய்து இது நல்லது, இது கெட்டது, இது சிறப்பு, இது இழிவு என்று பாகுபடுத்தி பேசுவது போன்ற மடத்தனம் வேறு எதுவுமே இல்லை. இருக்கின்ற உண்மையை உள்ளது உள்ளபடி ஏற்க மறுப்பவர்கள்தான் இயல்புகளை ஒப்பிட்டு பேசுவார்கள், இயல்புகளையே குறை கூறுவார்கள். ஒரு உயிரினத்தின் அழகு மற்றும் தனித்தன்மைகள் அதன் இயல்புகளில் ஒளிந்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மயில் தோகையை விரித்தாடும் போது அழகு என்கின்றீர்கள். மான் துள்ளி ஓடும்போது அழகு என்று கூறுகின்றீர்கள். சாக்கடையில் புழு நெளியும் பொழுது அசிங்கம் என்று கூறுகின்றீர்கள். உண்மையில் இங்கு அழகு எது, அசிங்கம் எது? இருவேறு இருமைகள் இங்கு இல்லவே இல்லை. அந்தந்த உயிரினங்கள் தத்தம் இயல்பில் வாழ்கின்றன. தோகையை விரித்தாடுவது மயிலின் இயல்பு, துள்ளி ஓடுவது மானின் இயல்பு, சாக்கடையில் நெளிந்து செல்வது புழுவின் இயல்பு. எந்த ஒரு மயிலும் தான் தோகையை விரித்து ஆடினால்தான் அழகு என்று கருதி விரிப்பதில்லை. அது அதன் இயல்பை வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படும் இயல்புகளின் மீது அழகு, அசிங்கம் என்ற கருத்துக்களை நாம் தான் ஏற்றி வைத்திருக்கின்றோம். எனவே அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு போன்றவைகள் பெண் பாலினத்தாரின் இயல்புகள் என்று புரிந்து கொள்வது முக்கியம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு போன்ற இயல்புகளின் உண்மை பொருளை வரும் அடுத்த பதிவில் விளக்கி கூறுகின்றேன் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.